தேவை சிந்தனையாளர் கண்டுபிடிப்பு மற்றும் கண்டுபிடிப்பாளர் சோகஸ்மைலி 2 சோகஸ்மைலி நகரும் கணித பூஜ்யம் சூன்யம் மற்றும் மாறும் வார்த்தைகள் ஒன்றாக இருப்பது ஆச்சரியமாகத் தெரிகிறது. ஏனென்றால் பூஜ்ஜியம் என்றால் ஒன்றுமில்லை. இது எப்போதும் காலியின் அர்த்தத்தைக் காட்டுகிறது. ஆனால் இந்த வெற்றிடமானது மனிதகுலத்தின் வளர்ச்சியில் முன்னணியில் வெளிப்பட்டது. கணித அறிவு ஜீரோடைனமிக் ஆனது. மனித வளர்ச்சியுடன் கணித அறிவும் வளர்ந்து கொண்டே இருந்தது. முந்தைய மனிதர்கள் வாய்மொழியாக மட்டுமே அறிவை வளர்க்க முடியும். அக்காலத்தில் அகரவரிசை அறிவு வரவில்லை. கணித அறிவும் வாய்மொழி வடிவில் தொடர்ந்தது. மனித பரிணாம வளர்ச்சியுடன் 1 முதல் 9 வரையிலான எண்கள் தோன்றின. மக்கள் பூஜ்ஜியத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தனர். அடுத்த படி 10 ஆகும். இதை எழுத மானவ் நீண்ட நேரம் எடுத்தார். மனிதர்கள் பூஜ்ஜியத்தை ஒன்றன் பின் ஒன்றாகச் சேர்த்தபோது குறியீடு தீர்க்கப்பட்டது. எனவே பூஜ்ஜியம் கணிதத்தில் நகரும் மற்றும் துணை எண்ணாக பயன்படுத்தத் தொடங்கியது. எல்லாவற்றிற்கும் மேலாக வெற்றிடமாக இருந்தது. அதுவே முழுமையானது. ஆனால் மனிதனே கணித அறிவில் துணை இலக்கமாக பூஜ்ஜியத்தின் புதிய அவதாரத்தை அறிமுகப்படுத்தி கணிதக் களஞ்சியத்தை நிறைவு செய்தான். இப்போது 11 மற்றும் 12 போன்றவற்றின் கலவை எளிதாகிவிட்டது. 20 என்ற எண்ணுக்கு மனிதன் மீண்டும் பூஜ்ஜியத்தின் உதவியைப் பெற்று 20 உருவாக்கப்பட்டது. 99 வயதை அடைந்த பிறகு தூக்கம் பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று மனிதன் சிந்திக்க ஆரம்பித்தான். பின்னர் ஒன்றன் பின் ஒன்றாக 2 பூஜ்ஜியங்களை சேர்த்து 100 என்ற எழுத்து வடிவத்தை மானவ் உருவாக்கினார். இதன் மூலம் மனிதர்கள் பெரிய மற்றும் பெரிய கணித எண்களை அணுக ஆரம்பித்தனர். 0வின் இயக்கம் இதனுடன் மட்டுப்படுத்தப்படவில்லை. முன்பு மனிதர்கள் ஒன்றின் பகுதியை பாதி கால் மூன்றாவது போன்றவற்றைக் குறிப்பிடுகின்றனர். பின்னர் தசமம் உருவாக்கப்பட்டது மற்றும் மனிதர்கள் பூஜ்ஜியத்தின் உதவியை துணை இலக்கமாக எடுத்துக்கொண்டனர். பாதி பூஜ்ஜியம் 5 கால் பூஜ்ஜியம் 25 மற்றும் மூன்றாவது பூஜ்ஜியம் 75 என குறிப்பிடப்படுகிறது. இப்போது தசமத்தின் உதவியுடன் சிறிய மற்றும் பெரிய பின்னங்களை எழுதுவது எளிதாகிவிட்டது. மேலும் நவீன கணித அறிவை நோக்கிய பயணம் முடிந்தது. அசல் மொழி இந்தி. பேஜ் போலோ அபாத்பாயிண்டர்